ஹாய் buddies, வெல்கம் டு ஓல்டு விஷன்ஸ். இந்த சேனல் வந்து வைல்ட் லைஃப் மாத்திரம் இல்லை, நேச்சரையும் காட்ட போகிற சேனலுங்கிறதுனால இந்த எபிசோடில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ட்ராவல் விளாக் தான். இந்த மழைக்காலத்தில் நாங்கள் 3 நாட்கள் வால்பாறையை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பயணத்தில் மறக்க முடியாத இயற்கை காட்சிகள் மட்டுமல்ல, அடுத்த பகுதியில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வனவிலங்குகளும் காத்திருக்கின்றன. அதனால் இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த எபிசோடு மட்டும் இல்லை, இந்த எபிசோடில் நீங்களே டேரெக்டாக வால்பாறை போய் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வனவிலங்குகள் நம்ம வந்து இந்த வால்பாறை போயிருந்தப்போ என்னென்ன அனிமல்ஸ் நாங்கள் பார்த்தோம் அங்கிறது தான் வந்து இந்த சேனலோட தொகுப்பு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு மினிட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக காத்துட்ருக்குது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு 3 நாள் ட்ரிப்புங்கிறதுனால ரொம்ப அருமையான காட்சிகளை வந்து எடுத்து நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காதீங்க. பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் அதையை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் வேறு எல்லா வைல்ட் லைஃப்பையும் பார்க்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து ட்ராவல் விளாக் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு அருமையான ஒரு பாடம், ஒரு அருமையான ஒரு தொகுப்பு தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம மெயின் சேனலுக்கு போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து 7:20க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃபர்தராக அந்த வீடியோவில் பாருங்கள். ஹாய் buddies, வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம வால்பாறை 3 நாள் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்லேருந்து 7:20 கிளம்பியிருக்கிறோம். இந்த ரூட் மேப் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 hours அப்படின்னு இருக்குது. நம்ம இடையில ஸ்டாப்பில் போகும்போது 4.5 hours ஆயிடும். இப்போ பொள்ளாச்சி ஆலியார் டேம் வழியாக தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு விண்டரில் வைல்டுங்கிற ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு 2வது நாள் வந்து சிறுகுன்றா ஃபாரஸ்ட் ரிசார்ட் ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து ட்ராவல் விளாகு. ஏதோ ஒன்று ஆன் த வே அனிமல்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அனிமல்ஸு காட்டுறோம். வால்பாறை வந்து ஃபோர்காஸ்ட் வந்து டோட்டலாக வந்து மழை தான். 2 நாளும் 3 நாளும் மழை தான். கோயம்புத்தூர் சிட்டி வெளியே வரக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வந்து இப்போ 30 மினிட்ஸில் வந்தாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து இப்போ ஆலியார் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அம்பாரம்பாளையம் ஆறுங்க. ரொம்ப அழகான ஆறு. தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கும்போது ரொம்ப தண்ணி தாசியாக இருக்கும். இப்போ தண்ணியே இல்லை. இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியுது வந்து வால்பாறையோட மலை தான். வால்பாறை ஹில்ஸ் பூரா க்ளவுட்ஸ் தாங்க. அநேகமாக நல்ல மழை இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே க்ளவுடு கம்ப்ளீட்டாக தெரியுது. 7th ஹெவனுங்கிறது கரெக்டாக தான் இருக்குங்க. ஆலியார் வந்துட்டேங்க. நாங்கள் ஆலியார் டேமில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக திறந்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குங்க. ஆலியார் டேமுங்க. இங்கேருந்து வர தண்ணிங்க அவ்வளோதாங்க. அங்கே ஒரு வாட்டர் பால்ஸ் மாதிரி சும்மா அது ஒரு சேனல்னு நினைக்கிறாங்க. ஆலியார் சேனல்லேருந்து வர்ற தண்ணிங்க. டேம் ஷட்டர் ஏரியாங்க. அதில் அப்புறம் மறைஞ்சிருக்கு. நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம ஷட்டரில் பார்த்துட்டு இப்போ ஆலியார் டேம் நம்ம தாண்டி கடந்து போகிறோம்.
இங்கே தாங்க நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம் கௌரி கிருஷ்ணாவில். பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். அதாவது இங்கே வந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓம்கார மண்டபம் போட்டு கட்டி பாருங்கள். இந்த ஓம்கார மண்டபம் உள்ளுக்குள்ளே தெரியுது பாருங்கள். அதுதான் ஓம்கார மண்டபம். மேலே ஹெலிகாப்டர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஓம் ஷேப்பில் இருக்குங்க அந்த மண்டபம். நாங்கள் இப்போ கௌரி கிருஷ்ணாவில் டிஃபனில் சாப்பிட்டு திருப்பி கிளம்புறோங்க. செக் போஸ்ட்டுங்க. நம்ம இங்கே போய் என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். நம்ம வந்து இப்போ செக் போஸ்ட்டில் வந்துங்க எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம சிறு குன்றம் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் வந்து ரூம் புக் பண்ணிக்கிறனால அப்பவுமே இந்த வெஹிக்கிளோட அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் 2 பர்சன்ஸோட அந்த 30 ருபீஸ் அந்த 60 ருபீஸ் எடுத்ததுனால இங்கே நம்ம பே பண்ண வேண்டியது இல்லைங்க. நம்ம இப்போ வால்பாறை மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். லெஃப்ட் சைடு பூரா ஆலியா டேம் அப்படியே பேக் வாட்டர்ஸ் தெரியுது. ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குங்க, தண்ணியே இல்லை. நான் காட்டுறேன். 9th ஏர்பின் பெண்டில் லோம்ஸ் வியூ பாயிண்ட்னு காட்டுறேன். மங்கி ஃபால்ஸ் பார்க்கும்னால அந்த டிஃப்ரெண்ட் பீரியடில் வந்து ஆலியா டேம் வந்து அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த மழை காலத்தில் இருக்கிற அந்த வியூஸை நான் காட்டிடுறேன். இது டிஃப்ரெண்ட் பீரியடில் இதுக்கு தண்ணி கம்மியாக போகிறப்போ இது வந்து அந்த சேனல் போகிற ஒரு வாய்க்கால். இது வந்து நான் பிரிட்ஜ்லேருந்து காட்டலைங்க. ஒரு சின்ன சேனல் வச்சு அதோட க்ளோஸ்அப் வியூ. அப்புறம் வந்து ஓவரால் வந்து இந்த ட்ரோன் வியூ நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஆலியா டேமோட பார்க் பார்க்கணும்னா பர் ஹெட்டு 30 ருபீஸுங்க. உள்ளுக்குள்ளே போட்டிங் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. அது டைமிங்ஸ் எல்லாம் இருக்குது. 5:30 முடிஞ்சிடும். மார்னிங் 9 to 5:30. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே பார்க்கில் பார்க்கலாம். மேலே டேம் போய் நீங்கள் பார்க்கலாங்க. மங்கி ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. முதல்ல மங்கி ஃபால்ஸ் தான் இருந்தது நேமு. பட் கவி அருவின்னு இப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் போனால் நவமலைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீங்க 50 ரூபா ஒரு ஆளுக்கு. அது என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கிட்டு நம்ம மேலே போகிறோம். சின்ன வாக்கிங் டிஸ்டன்ஸ். மங்கி ஃபால்ஸுங்க. பயந்துட்டியா கோ? நான் முதல்ல வரும்போது இங்கே இந்த ஸ்ட்ரீமில் வந்து ஏகப்பட்ட மங்கீஸ்லாம் இருக்கும். இந்த மங்கியில் ரொம்ப தாட்சி இருந்ததுனால தான் வந்து அது மங்கி ஃபால்ஸுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மங்கி ஃபால்ஸுக்கு வேண்டாம் அப்படின்னு தண்ணி எழுதி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாம் விளையாண்டுட்டு பாருங்கள். இந்த மீன் எல்லாம் அந்த ஃபால்ஸ்லேருந்து அந்த பாறை மேலே வர்ற அந்த சின்ன ஓடைகள் தான் மங்கி இன்னைக்கு பார்க்க முடியல. பட் நாங்கள் திரும்பி வரும்போது டேஷ் கேமில் வந்து மங்கி வந்து ரெக்கார்டாகிருக்கு. மங்கி ஃபால்ஸ் பக்கத்தில் அந்த முன்னால் என்ட்ரன்ஸில். அது நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த மங்கீஸ் எல்லாம் காட்டுறேன் அவங்களுக்கு. நம்ம ஃபர்தராக ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 40 ஏர்பின் பெயிண்ட் ஏறி போனால் தான் வால்பாறை வரும். நம்ம வந்து 9வது ஏர்பின் பெண்ட்லேருந்து நம்ம கீழே ஆலியா டேம் பார்க்கலாம். லோம்ஸ் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. வாங்க அது போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டுங்க, கிரேட் ஆன்பில் ஏர்பின் பெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த வால்பாறை மவுண்டனில் ஒவ்வொரு மலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏர்பின் பெண்டுக்கும் ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ன்பில், 2வது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோலர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏர்பின் பெண்டுக்கும் ஒரு நேம் வச்சுருக்காங்க. இதாங்க லோம்ஸ் வியூ பாயிண்ட்டு. இப்போ 9th லோம்ஸ் வியூ பாயிண்ட்டில் வந்துங்க ஏதோ பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. 13th ஹேர்பின் பெண்ட்லேருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அங்கேருந்து என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சிலேயே இந்த இடத்துல ஒரு நேர ரோடுங்க. பெரிய பாறை இருக்கிறதுனால வந்து நேர ரோடு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதை ஓட்டிகிட்டு போகணுங்க. இதுதாங்க நம்ம 30th ஏர்பின் பெண்ட்லேருந்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஏர்பின் பெண்ட்ஸு ரோட்ஸில் இப்படி வருது.
மேலே ஒரு பங்களா தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமில் வந்து தண்ணியே இல்லைங்க. ஆலியார் டேம் ரொம்ப தண்ணி ரொம்ப வத்திருச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது நல்ல ஒரு வாட்டர் இருக்க டைமில், டேம் ஃபுல்லாக இருக்க டைம் எடுத்த ஒரு ஃபோட்டோங்க இது. பஸ் ஒன்று வந்து போய் கீழே போயிட்டு பாருங்க. தட்டிக்கித்து ஏர்பின் பெண்லேருந்து நான் பார்க்குறேங்க. சாலக்குடி 43 கிலோமீட்டர் அட்டக்கட்டி வந்துட்டோம். நம்ம இங்கே செக் போஸ்ட்டில் நம்ம நிற்க வேண்டியதில்லை, நம்ம நேராக போயிட்டு வேண்டியதுதான். ஆன்பின் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது, பார்த்துட்டு போகலாங்க. ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் போகலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் வந்து அங்கே வந்து ஏதோ மெயின்டெனன்ஸ் வந்துருக்குங்களாமா, அதனால் ஆர்கிட்டோரியம் இருக்குது இங்கே ரைட் சைடில். ஆர்கிட் பார்க்குறதுனா பார்க்கலாம். இங்கெல்லாம் மூங்கல் மரம் ஜாஸ்தியாகனால இங்கே வந்து எலிஃபெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இப்போ மணி 10:35 ஆச்சு. மார்னிங் ஒரு 7:15 9:30 வந்தோம்னா கண்டிப்பாக எலிஃபெண்ட் இங்கே பார்க்கலாங்க. வேறு லெவலுங்க. வெயிலும் இல்லை, இது க்ளவுட் இல்லை, இன் பிட்வீன். ரொம்ப டிரைவிங்க்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு விட எனக்கு வந்து ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் ஒவ்வொரு பேர்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸோட இதை போட்டுருக்காங்களேங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் எல்லாத்துக்கும். இது காடம்பாறை டேம் இப்போ டைவர்ஷனுங்க. அங்கே வந்து ஒரு டி ஷேப்பில் வந்து ஒரு குகையை தோண்டி அதில் தண்ணி வர வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது நீர் மின் நிலையம் அமைச்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் பீரியடில் வந்து அதை கட்டி முடித்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த டேம் நல்லாயிருக்கும். அந்த குகையில் போய் இங்கே மின்சார இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. பூரா ஒரு டீப் வேலி. இந்த ஸ்பாட் வந்து இந்த மாதிரி நேச்சர் லவ்வர்ஸ்க்கு, இந்த லேண்ட்ஸ்கேப் லவ்வர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது. அது வந்து எத்தனை டைம் பார்த்தாலும் சகிக்காது. அதனால தான் வந்து இது ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக நான் போட்டுக்கிறேன். நீங்களும் இதை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் போட்டுக்கிறேன். அங்கே ஒரு செக் டேம் கட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது நான் கேட்டு பார்த்தேன். செக் டேம் அது அங்கே ட்ரைபல் காலனிஸில் இருக்குங்க கீழே. அப்புறம் அந்த ஆலியார் டேமோட அந்த செவரு தான் நீங்கள் பார்க்குறது கீழே. அப்புறம் வந்து ஆலியார் டேம் பக்கம் இருக்கிற அந்த ஊருக இல்லை, சின்ன சின்ன ஊருக்கு இல்லைங்க சார். பொள்ளாச்சி அவுட்டரில் இருந்து பொள்ளாச்சி தெரியறது இல்லைங்க. பொள்ளாச்சி அவுட்டரில் இருக்கிற அந்த ஆலியார் டேம் வர வழியில் என்னென்ன ஊர் இருக்கோ அந்த ஊரில் பூரா தெரியுதுங்க. அங்கே ஒரு வாட்டர் ஸ்டாக்னெட் தெரியுது, ஸ்டோரேஜ். அப்புறம் இது வந்து திருப்பியும் ஆலியார் டேமுக்கு போகிற அந்த தண்ணி எல்லாம், அந்த ஆறெல்லாம் வற்றி கிடக்குது. ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருக்கு. எகெயின் லேண்ட்ஸ்கேப், அந்த மவுண்டன்ஸ், கிராஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் நான் இது பண்ணி காட்டிக்கிறேன். இப்போ தான் ஒரு நீலகிரி லங்கூர் வந்து மேலே ஒரு மரத்தில் இருந்துச்சுங்க. அதே தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மரத்தில் தான் உட்காந்துருந்துங்க ஒரு நீலகிரி இளங்கூர். நான் பார்க்கக்குள்ள டக்குன்னு தாவி போயிடுச்சு. அந்த மரம் கொஞ்சம் அந்த ஏலிய ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா ஆடினதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. நம்ம டீ ஷாப்பில் வந்து சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இதுதான் வாட்டர் ஃபால்
டீ எஸ்டேட் ஸ்டாப்புங்க. இங்கே ஒரு சின்ன நல்ல வாட்டர் ஃபால், நல்லா மழை இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட வாட்டர்ஸில் வரும். நல்லா வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, மலையில் இல்லை, மேலே வால்பாறையில் மலையில் மாதிரி தெரியுது. இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குங்க. இங்கே டீ ஷாப்பில் சாப்பிட்டு போகலாம். இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது போயிட்டு போகிறதா போகலாம். நல்ல ஒரு இது ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டுங்க. உங்களோட செக்லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்காங்க தேவைப்பட்டா. அங்கே பக்கமாக இருந்த இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோ பண்ணலான்னு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும், ஃபைன் போட்டுருவாங்க. டீ எஸ்டேட் ரோடு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிளைமேட் கொஞ்சம் ஹியூமிடாக வந்து நல்லா இருக்குங்க. அந்த ரைட் சைடில் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் பார்க்க முடியுது. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி ஒரு ஃபால்ஸ் பார்க்க முடியுது. டுவெண்ட்டி ஏர்பின் பெண்டு நீங்கள் இந்த ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே மிஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. 28 ஏர்பின் பெண்டு, இன்னும் 12 ஏர்பின் பெண்டு இருக்குங்க. ஆனால் வந்தபடியே கொஞ்சம் இப்போ மிஸ்டெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ டீ எஸ்டேட் வந்ததோ அப்புறம் இந்த மிஸ்டெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஒரு ஃபால்ஸையும் பார்த்துட்டோம். ஹில் மெயினாக இருந்துச்சுங்க, ஒரு 4-5 எல்லாம் இருந்துச்சு. கேப்சர் பண்ண முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டோம், அதனால் முடியல. வியூ சான்ஸே இல்லைங்க. டிரைவிங்கு கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு 1.5 hour தான். ஒரு வேறு உலகத்துக்கு வந்துருக்குறோம். கிளாஸாக இருக்குது. வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட்டுங்க. வால்பாறை 20 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் வியூ பாருங்கள், ஒரு நம்ம 7th Heavenக்கே வந்துட்டோம். அந்த மாதிரி இப்போமே எனக்கு ஃபீல் ஆரம்பிச்சிச்சு. 20 கிலோமீட்டர் இருந்தாலும் நல்ல வியூ பாயிண்ட்டுங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அப்புறம் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அந்த க்ளவுட்ஸு அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் அழகாக தெரியுது பாருங்க. இது வாட்டர் ஃபால்ஸ் டீ ஃபேக்ட்ரியோட அவுட்லெட்டுங்க. இங்கே டீ சாப்பிடலாம். நல்லா வியூ பாயிண்ட் இதுங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டரில் போட்டு ரோட்லேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மழை அந்த கரெக்டாக மழை பெய்யலைனாங்க, அதாவது இந்த டிசிலிங் இல்லைன்னா இது வந்து ஒரு வேறு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். பட் அந்த ட்ரிசிலிங் வந்து ரொம்ப அந்த வியூ கெடுக்குதுங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். இந்த வியூ பாருங்கள். எல்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்டோட அவுட்லெட்டுங்க. நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குற ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே டீ கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டீ ஷாப் இருக்குது. கீழே வியூ பவர் ஆட்டு மாதிரி இருக்குது. இப்போ வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட் ஏரியா வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஆயிடுச்சுங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டிசிலிங். இன்னும் 3 நாள் இப்படியே இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப ட்ராவலிங் கஷ்டம். வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். வால்பாறை 14 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. சோலையார் 29, தலைநார் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த வாட்டர் ஃபால்
டீ குடிக்க முடியலைங்க, கிடைக்கல. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் அந்த குளிருக்கு ஒரு இடத்துல நாங்கள் டீ குடித்தோம். பாரதி அம்மா கையில் இப்போ கொஞ்சம் மழை நின்றுச்சுங்க. அப்போ கரெக்டாக ஒரு அனிமல் நம்மளுக்கு ஸ்பாட் ஆச்சு. 2 பெரிய பெரிய அனிமல் ஸ்பாட் ஆச்சு. அது வந்து நான் 2வது எபிசோடில் காட்டுறேன். அது பாருங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. 2 பெரிய பெரிய அனிமல்ஸ்னால ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். விசிபிலிட்டிங்க ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட இல்லை. அதனால் வெஹிக்கிள் எல்லாம் வந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராங்க. பாருங்கள், அப்படியே வால்பாறை மாறிடுச்சுங்க. 11:55 தான் ஆச்சு. கவர்கல் வியூ பாயிண்ட் போக முடியல, ஏன்னா இந்த மிஸ்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இப்போ சன்ரூப்பை பார்க்குறோம், ஆனால் வந்து என்ன மழை இல்லாமல் தெரியுது. பட் ரியலி சரியான மழை தாங்க இது. விசிபிலிட்டி குறைவதனால அப்படியே நிறுத்திக்கிறாங்க வெஹிக்கிள் எல்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வால்பாறை கண்டுபிடிச்சவருங்க இவர், ஜிஏ கார்வர் மார்ஸ் அப்படின்னு ஒரு பேர். இவர் தான் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து டீ வந்து இங்கே நடவடிக்கை போட்டு அந்த டீயை நட்டுட்டு அப்புறம் அவரே ஒரு பங்களா அமைச்சார். அப்போ தான் வால்பாறை டெவலப் ஆக ஆரம்பிச்சதுங்க. இது வந்து இன்னொரு வியூங்க. மழை வந்ததுனால நம்மளுக்கு ஒரு இந்த அனிமல்ஸை நாங்கள் ஸ்பாட் பண்ண முடியல. ரோடும் அந்தளவுக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. ஒரு டீ ஃபேக்ட்ரிங்க, இங்கே டீ ஃபேக்ட்ரிங்க தான் பால்காக தான் நிறுத்தினோம். ஆனால் வந்து ட்ரிஸ்லிங்க, என்னால் வந்து கரெக்டாக வீடியோ பண்ண முடியல. இன்னும் வால்பாறை 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அவுட்டர் ஸ்கட்டில் இருக்கிறோம். வால்பாறைக்குள்ள என்ட்ரு ஆகிறேங்க. வால்பாறையோட சிட்டிங்க. நல்லா மலையில் தான் போனோம். ஹோட்டல் விண்டல் வைல்டு தான் நாங்கள் இப்போ கூகுள் மேப்பில் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே கேஸ்லைன் ஃபில் பண்ணலான்ட்டு தான் கிளம்பிட்டோம். இப்போ கேஸ்லைன் ஃபில் பண்ணிவிட்டு ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். விண்டல் வைல்டுக்கு கொஞ்சம் இல்லைங்க, 2 கார் பார்க் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நல்ல அருமையான ஹோட்டலுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு இந்த ஹோட்டல். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ரூம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நாங்கள் ரூம்பு இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஆர்டினரி டீலக்ஸ் ரூம் தான். சூப்பர் டீலக்ஸ் ரூம் ஒன்று இருக்குங்க. அது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பால்கனி வந்து எல் ஷேப்பில் 2 எல் ஷேப்லேயும் நம்ம 2 பக்கம் வியூவும் நம்மளுக்கு அந்த டீ எஸ்டேட் வியூ கிடைக்குங்க. அந்த கார்னரில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பக்கம் கொடுத்தது அந்த பெரிய பால்கனி. இது என்ன டீ எஸ்டேட்டு கீழே ஒரு ரிவரில் தெரிகிற மாதிரி இதை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டல் நல்லா கவனிச்சிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டு எந்த கேட்டாலும் உடனே வந்துடுது. அவங்க கேட்டர் பண்ணலைன்னா கூட வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் ரூம்லேருந்தே பார்த்தா தெரியுது அந்த ரிவரு. இந்த ரிவர் தான் கூழாங்கல் ரிவருக்கு போய் சேருது. இந்த கூழாங்கல் ரிவருக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாளைக்கு காலையில் நம்ம டூருக்கு போகும்போது காட்ட போகிறேன். இன்றைக்கி மத்தியானம் வரல ரெஃப்ரெஷ் ஆகிட்டுங்க. ஹோட்டலில் இருந்து அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் போட் ஹவுஸுக்குங்க. வால்பாறையோட போட் ஹவுஸுங்க. ஒரு சின்ன குட்டி போட் ஹவுஸு. இங்கே போட்டிங் அலோடுங்க. போட்டிங் கூட பெடல் போட்டிங்கில் இருக்குது. நாங்கள் போகல, கொஞ்சம் மழைங்கிறதுனால போகல. அது இல்லாமல் வைல்ட் லைஃப் வாட்ச் பண்ணணுங்கிறதுக்காக வந்ததுனால வைல்ட் லைஃப்க்கு தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். இந்த வியூவில் நாங்கள் பார்த்துட்டு போட் ஹவுஸ் வந்து வியூவில் பார்த்துட்டு அப்புறம் போய் ஏகப்பட்ட அனிமல்ஸ் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஈவினிங் 6 o'clock நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு ரூமுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. அப்போ 6:30க்கு எடுத்த அந்த வியூ தான், ரூம் எடுத்தது தான். அதே நீங்கள் எப்பவும் உங்கள் ரூம்ஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னு தயவு செஞ்சு ரூமெல்லாம் அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுங்க. நான் பால்கனி டோர் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே அந்த ஸ்பைடர் இன்செக்ட் ரொம்ப உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதையும் தான் உங்களுக்கு காட்டிக்கிறேன்.
அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் உள்ள வந்துச்சுன்னா ரொம்ப அது வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். காலையில் 6 மணி ஆச்சுங்க. நான் இதான் இந்த க்ளவுடில் இருக்கிறனால சன்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியல. ஒரு க்ளவுட்ஸ் தான் கவராக இருக்குது. நைட்டில் ஒரு 2 o'clock வந்து பார்த்தேன். இருட்டாச்சு, எங்கிட்ட டார்ச் இல்லை. அப்புறம் காலையில் 5 மணிக்கு பார்த்தேன். இங்கே லெப்பர்ட் வந்ததுக்கான எந்த அறிகுறியில் இல்லைங்க. ஆனால் காலையில் நம்ம காஃபி குடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். நம்ம பால்கனியில் வந்து ஒரு கெஸ்ட்டு லயன் டெயில் மக்காவுக்கு வந்து நம்ம பால்கனிலே வந்து உட்காந்துருச்சுங்க. பாவம், அதுக்கு ஒரு கால் இல்லைங்க. என்டேஞ்சர் ஸ்பீசிஸு. இதுக்கு வந்து இப்படி ஒரு என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்துங்க நம்ம மிட்வே வைல்டு ரிசார்ட்டை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கூழாங்கல் ரிவருக்கு போயிட்டு நிரா டேமுக்கு போயிட்டு அந்த சிறுகுன்றா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தான் இன்றைக்கி போய் செக்இன் பண்ண போகிறோம். காலையிலேயே வந்து ஒரு சஃபாரி போயிட்டு இது லயன் டெயில் மக்காவுக்கு ரொம்ப பார்த்தோம். அப்புறம் லயன் டெயில் மக்காவுக்கு எங்கள் ரூமுக்கு கெஸ்ட்டாக கூட வந்திருந்தது. அது ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் நான் காட்டிட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போய் கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம கூழாங்கல் ரிவர் அப்படின்ட்டு இது ஒரு ஸ்பாட்டுங்க. ஆனால் வந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால கீழே வந்து இந்த ரிவருக்குள்ளே இறங்கி போய் விளையாட முடியாது. பூரா ரிவர் பூரா கூழாங்கல் இருக்குங்க. அதில் போய் எல்லாம் விளையாடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். இப்போ மழை பெஞ்சிருக்கனால அந்த தண்ணியில் கொஞ்சம் மர்க்கி வாட்டர் மாதிரி வரனால போலீஸுங்க வந்து ஒரு போலீஸ் இருக்கார். அவர் வந்து எல்லாம் பூரா இங்கே பேரிகேட் பண்ணி கீழே இறங்கி போய் பார்க்கக்கூடாது, நீங்கள் வேணால் வீடியோ வேணால் பிடிச்சிட்டு போய்க்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கூலாறு ரிவர் வித் மைனாங்க, காமன் மைனா. அழகாக விளையாண்டுருக்கு ரெண்டுமோ ஒரு பேரு. பாருங்கள் கூழாங்கல் ரிவர் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு கரெக்டாக ஒரு பக்கம் எஸ்டேட்டு, இன்னொரு பக்கம் வந்து பிளைன்ஸு. நீரா டேம் போகலான்ட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா, ஏதோ மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா மழை டைமில். அங்கே இருக்கிற போலீஸ் வந்து நல்ல முடிக்கு போயிட்டு பாருங்கன்னு சொன்னார். ஸோ நீரா டேம் தான் நம்ம பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த கூழாங்கல் ரிவரையாக திருப்பி நல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வாட்டராக தான் வரும் இப்போது எப்பவும். இப்போ கொஞ்சம் மழைங்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் வந்து கலந்து கொஞ்சம் மர்க்கி வாட்டர் இந்த மாதிரி வருதுங்க. இப்போ நம்ம கூழாங்கல் முடிஞ்சுங்க, நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்து போயிட்டுருக்குங்க. நல்லமுடி வியூ பாயிண்ட் கொஞ்சம் ரொம்ப மழை நின்றுருக்கு. காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு, இப்போ மழை நின்றுருக்கு. இப்போ நம்ம வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோங்க. அங்கே வியூ பாயிண்ட் நாங்கள் காட்டுறவங்களுக்கு. நல்லமுடி வியூ பாயிண்டில் இப்போ ஒரு ஃபால்ஸ், ஒரு ஸ்ட்ரீம் பார்த்தோம். கூழாங்கல் ரிவரோட அந்த தண்ணியை வந்து நல்லா ஃப்ளஷ் ஆகிட்டு வந்துருக்குது. இதாங்க அந்த ஸ்ட்ரீம் நல்லா அழகாக ஃப்ளஷ் ஆகிட்டு வந்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம டேரெக்டாக பார்த்தோம்னா அதோட லெவலே தனிதாங்க, அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. ஒரு வீடு மேலே பாருங்கள், பூரா அந்த மாசஸ் இதாகி வீடு க்ரீன், அந்த ரூஃபே வந்து ஃபுல்லு அப்படியே வளர்ந்துருக்கு. வெறும் 12 கிலோமீட்டர் தாங்க நல்ல முடிக்கு. ஆனால் 45 minutes டிரைவு. ரோடு அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குங்க. அங்கே போய் கார் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 50 rupees per ஹெட்டுங்க. 600. நல்ல முடி வியூ பாயிண்ட் போயிட்டுருக்குங்க. ஒரு கார் பார்க்கிங்லேருந்து 1/2 hour நடந்து போனோம்னா மிஸ்டரில் இல்லைன்னா அந்த பாயிண்ட் நல்லா தெரியுங்க. இல்லாட்டி வந்து ஒன்றும் தெரியாது. போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இது அங்கே பார்த்து நடந்து போகிற பார்த்து எங்கள் வால்பாறைக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த அட்டை லீச்சு. மழையெல்லாம் பெஞ்சு ரொம்ப நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சுன்னா லீச்சல் ரொம்ப இருக்கும். நேற்று என்னையே 2 லீச் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே 1/2 கிலோமீட்டர் நடந்து போகும்போது நெக்ஸ்ட்டு விழுந்துச்சுன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து ஒரு வேலி மாதிரி இருக்கும். அவன் மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து மிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கனால நல்லமுடி வியூ பாயிண்ட் கரெக்டாக தெரியாதுங்க. நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. 600 meters பார்க்கிங்லேருந்து பாருங்க. இப்படி தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க, பூரா க்ளவுடு. இங்கேருந்து அங்கே வியூ பாயிண்ட் பார்க்கணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு, தமிழ் பீப்புள், அப்புறம் கேரளா பீப்புளோட ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது. ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது.
அதுக்கு முன்னால் நேராக மூணார் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி வந்து க்ளவுடு போகாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து க்ளவுடில் போகாதனால நான் இன்றைக்கி பார்க்க முடியாதுங்க. கவலைப்படாதீங்க, இன்றைக்கி க்ளவுட் சரியானாலும் நான் வந்து என்னோட அந்த நேச்சுரோகிராஃபி மெம்பர்ஷிப்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கெல்லாம் வாங்கி நான் உங்களுக்கு அந்த இதில் காட்டுறேன், கிளான்ஸில் காட்டுறேன். இங்கே ஒரு டீ கடை இருக்குங்க, ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிற மாதிரி வியூ பாயிண்ட்டு. இது க்ளவுட்ஸு கொஞ்சம் திடீர்னு இருக்கும்போது எடுத்த ஒரு இதுங்க. தேங்க்ஸ் ஜெரின். இது வந்து அனில் சர்மா அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கொஞ்சம் க்ளவுடு எல்லா டைமுக்கும் கொஞ்சம் எடுத்துருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லைங்க. அந்த ட்ரைபல் வில்லேஜு, அந்த மூணாறு, அந்த சிட்டியோட இதை தெரியல. இது வந்து ரவிகாந்த்ன்ட்டு நம்ம அவர் இங்கே தான் வால்பாறையிலே தான் இருக்காரு. அவரோட போஸ்டிங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இது வந்து யூரா போராட் இன்ஸ்டியூட் அவர் வந்து வால்பாறை வந்து இந்த டைமில் எடுத்தது எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வியூ கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது. பட்டு அந்த மூணாறு ட்ரைபல் வில்லேஜ் தெரியாதுங்க. இங்கே ஒரு ஆதி முருகர் கோயில் இருக்குது. ஓம் ஆதி முருகா ஓலி பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து நல்லபடி வியூ பாயிண்ட்டு பார்க்க வந்து இந்த மிஸ்ட் இருந்ததுனால அட்லீஸ்ட் ஆதிமுருகன் கோயில்ன்ட்டு இங்கே இருக்குங்க. அங்கே கோயிலுக்கு வந்து நம்ம சாமி விட்டுக்குறோம். எல்லாம் ரொம்ப வேண்டுதல் பண்ணி நம்ம கல்லில் கட்டி விட்டுக்குறாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகரோட நாள். வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. திருப்பி போகும்போது லீப்பை படிச்சுக்கிட்டே போகலாம். ഞാനും കൂടെ കിടന്നോളൂ. நல்லபடி வியூ பாயிண்ட் வந்துங்க. வியூ பண்ண முடியலனாலும் இங்கே இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த சுத்தமான காற்று, இது அப்புறம் ஒரு 600 மீட்டர், ஸோ 1.2 கிலோமீட்டர் வாக் பண்ணது, அங்கே முருகர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டதில் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுதான் வேலி அங்கே தெரியுது. நல்லபடியோட வேலி, சுற்றிலையும் எஸ்டேட்டு. இன்னும் கொஞ்சம் ஒரு 200 மீட்ரு பாருங்கள், மேலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அது வரைக்கும் போகணுங்க. நல்லபடியிலேருந்து இப்போ நம்ம சிறுகுன்றம் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போகிற வழியில் அழகான ஃபால்ஸுங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. சிறுகுன்றம் ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டுங்க. நம்ம வுட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது சிறுகுன்றம் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸுங்க. அது அந்தளவுக்கு நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் கிடையாது, ரொம்ப லோ ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. நம்ம அந்த விண்டர் வைல்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ஒன்றுமே அந்தளவுக்கு ரொம்ப பழைய பில்டிங்கு. அதனால் இங்கே நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து சிறுகுன்று ப்ரைவேட் ஒன்று இருக்குங்க, அந்த வுடன் ஹவுஸுலாம் இருக்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க முதல்ல. இதாங்க நாங்கள் சிறுகுன்று ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸோட அவுட்டர் வியூ. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு, ஒரு மலை மேலே இருக்குது, ரொம்ப அழகாக தான் இருக்குது. ரூம்ஸ் கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ணி தான் நல்லாயிருக்கும். வைஃபை கனெக்ஷன் கொடுத்தாங்க, ஆனால் டிவி வேலை செய்யறதில்ல. இங்கே ஹார்ன்பில் வரும்னு செய்ய சொன்னாங்க, காலையில் 6 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் இப்போ 2 மாதமாக ஒன்று வராதுங்க இந்த மழை சீசனில் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் ரூமில் அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நாங்கள் சிறுகுன்று பங்களோ இருக்குதுங்க, ஒரு பிரிட்டிஷ் பங்களோ இருக்குது, அங்கே நினைச்சிருந்தோம். அதனால் வந்து நாங்கள் ரூமில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்போ சோலையார் டேமுக்கு கிளம்பிட்டேங்க. சோலையார் பேக் வாட்டர்ஸுங்க ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால டெயில் பகுதி இருக்கிறோம். இன்னும் பேக் வாட்டர் பார்த்து எப்படி போக போகிறோம். டெயிலேருந்து கொஞ்சம் மிட் போர்ஷன் வந்துச்சுங்க. ஆனால் சோலையார் டேமில் தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
சோலையார் டேமோட பேக் வாட்டருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா சோலையார் டேம் சட்டரை தெரியுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சுங்க. சோலையார் டேம் பேக் வாட்டர் பார்ப்பாங்க. சரியான மழை. சோலையார் டேமோட சட்டருங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட்டு சட்டரோட வியூ தெரியும். தண்ணி இல்லை. சோலையார் டேமோட சட்டருங்க. பூரா இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்ட்டு எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சோலையார் டேமு வந்தால் கிரேட் ஹார்ன்பில் கிடைக்குன்னு சொன்னாங்க. இந்த மழை வந்ததுனால கிரேட் ஹார்ன்பில் கிடைக்கிறீங்க சொன்னாங்க. அட்லீஸ்ட் இந்த டேமோட சட்டரையாக பார்த்து போயிடலாம் அப்படின்ட்டு தான். ரெண்டாவது நாள் வந்து இன்றைக்கி லைன் டெயில் மக்காவுக்கு அப்புறம் சில பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம பிடிச்சிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இன்னும் வேறு நேராக நாங்கள் ரெசார்ட்டுக்கே போயிடலான்ட்டுக்கிறேங்க. ஒரு ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸாக வந்துருக்காருங்க. இங்கே ஏதோ லெப்பாடு கன்செப்ட் வந்துருக்காரு. இந்த பக்கம் வந்து கரடி வந்துருக்குங்க. 1 வீக் மேலே பின்னால் தான் வந்திருக்கு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சு அந்த பேர்டு சிங்கிங் பண்ணிட்டே இருந்துச்சு. அதுதான் நான் பேக்ரவுண்டாக போட்டுருக்கேன். இப்போ அப்புறம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹெவி ரெயினுங்கிறதுனால வந்து நம்ம வந்து பேசாமல் கவர்கல் பாயிண்டில் போகாமல் கிளம்பிடலாமா ஒட்டடா இல்லாமல் போது தான் அந்த கார்டு வந்திருந்தார். வணக்கம். ஆன்மீல் எந்த ஏரியா இருக்குன்னு தெரியுங்க? வேறு வாட்டர் சாப்பிட்டு போனால் இப்போ நீங்கள் 3வது நாள் நாங்கள் எந்திரிச்சு மார்னிங் சஃபாரி போகலான்ட்டு இருந்தோம். மார்னிங்கு செல்ஃப் சஃபாரி காரில். ஆனால் வந்து பூரா மழை பெஞ்சதுனால நம்ம வந்து கிளம்பல. அதனால் இப்போ கவர்கல் வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு அங்கே வரட்டு பாறைங்கிற இடத்துல வந்து ஹார்ன்பில் இருக்குங்களாமா. அதையும் போய் கிடச்சா பார்க்கலான்னு போட்டு தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் மழையில் வந்து ரொம்ப ரிஸ்க் கிடைக்கிற கஷ்டம் தாங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். மேக்ஸிமம் என்னென்ன அனிமல் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். கவர்கல் வியூ பாயிண்ட்டும் கொஞ்சம் இங்கே ரொம்ப க்ளவுட் இருக்கிறனால நம்ம பாலாஜி டெம்பிள் போயிடலாம் ஷிஃப்ட் போயிட்டு இருக்காங்க. எல்லா டீ ஒர்க்கர்ஸ் எல்லாம் மார்னிங் டியூட்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆன் த வே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸு கருமலை பாலாஜி டெம்பிள் போகிறதுக்கு முன்னால் இருக்கிற ஃபால்ஸுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால காரிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்ல ஃபால்ஸுங்க. பார்த்தீங்கன்னா மேலேயே அழகான ஒரு அன்னை வேளங்கண்ணி ஆலயம் ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாலாஜி கோயில் என்னங்க நடந்து போகணுங்களா? நடந்து போகணுமா? பாலாஜி கோயில் நடந்து போகணும். பாலாஜி கோயிலுங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக் பண்ணணுங்க. அப் ஹில்ஸ் மலை மேலே ஏறி வரணும். மூச்சு வாங்குதுங்க. ரொம்ப ஹெவி இல்லை கல் இல்லை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. வீடு கட்டுறவங்களோ இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க கட்டி வச்சுக்கிறாங்க. இருக்கு அனுமன் கோயில் அங்கேங்க. இங்கே வந்து இந்த திருப்பதி ஏழுபள்ளி வெங்கடேஸ்வரபதி சாமி அப்புறம் பத்மாவதி தாயா இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான லொக்காலிட்டிங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரொம்ப வருஷங்கள் வந்து சொன்னேங்க. திருப்பி அந்த மலரும் நினைவுகள் வந்துடுச்சு. இன்றைக்கி 29th ஜூலை ப்ளூ பௌர்ணிமான்னு தெரியலைங்க. இருந்தாலும் அது கோஇன்சிடென்ஸாக வந்து பாலாஜி கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயில் ஒரு புரோகிதர் இருந்தாருங்க. அப்புறம் ஒரு செக்யூரிட்டி இருந்தாருங்க. வேறு யாரும் இல்லை. ஃபோட்டோ நாட் அலவுடு. வீடியோ மட்டும் வெளியே இருந்து அவுடுங்க. தனியாக நான் ஒருத்தந்தே தான் இருக்கிறேங்க. அந்த கோயிலுக்கே போகிறேன். அந்த 1/2 கிலோமீட்டர் நடக்கிறேன். தனியாக வர்றேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பாலாஜி டெம்பிள் ரோட்டில் வந்து ஏகப்பட்ட லெப்பாடு, இந்த பைசன், அந்த எலிஃபண்டில் நடமாட்ட இடம். எப்படியோ பார்க்கிங்க்கு வந்து சேர்ந்துட்டேங்க. அழகான ஓடைங்க. கோயிலை பார்த்துட்டு இப்போ ஓடையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம்.
இந்த ஸ்ட்ரீம் தான் வந்து அப்படியே இந்த ரோட்டை கீழே அடியில் போய் இப்படி இதாகிட்டு இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா பூரா அழகான டீ எஸ்டேட்டு. இப்போ நம்ம பொள்ளாச்சி வழியாக போகிறதுனால கவர்கல் வியூ பாயிண்ட் போய் பார்த்து போயிடலான்ட்டு தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப மிஸ்ட் இருக்கிறனால வந்து அந்த பாயிண்டில் வந்து நல்ல முடி மாதிரியே கிடைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நாங்கள் கவர்கல் பக்கத்து வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஒன்றும் தெரியாதுங்க, நீங்கள் திரும்பி நீங்கள் பொள்ளாச்சிக்கே கிளம்பிடலாம் சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கவர்கல் வியூ பாயிண்ட்டோட அந்த இமேஜஸ்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கின அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டலான்னு தான் இப்போ இதில் நான் காட்டுறேன், பாருங்கள். நான் இந்த போர்ஷனை வந்து இந்த எபிசோடை வந்து ரொம்ப கிறிஸ்பாக போடலான்ட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து வால்பாறையில் ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் ரொம்ப இருக்குங்க. இன்னும் நாங்கள் பார்க்காத இடம் ரொம்ப ரொம்ப இருக்குது. இன்னும் டைம் போகணும்னு ஆசையாக இருக்குங்க. நம்ம கார்லேயே இருக்குங்க. பாருங்க. ஒரு டஸ்கருங்க, 2 டஸ்கருங்க, கரெக்டாக 2 டஸ்கரு பாருங்கள். மேக்ஸ் நீலகிரி லங்கூருங்க. பார்த்து கிராஸ் ஆகுதுங்க, ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சுங்க, 2 ஆயிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு. காலையில் 6 மணி ஆயிடுச்சுங்க. இது நைட்டு விஷயங்க. அதாவதுங்க நம்ம வந்து 3ஆவது நாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோடுங்க. அடுத்த எபிசோட சம்பவத்துக்காக காத்துட்ருங்க. ஏகப்பட்ட அனிமல்ஸில் வருது. என்னோடய சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வைல்ட் லைஃப் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். மிக்க நன்றி.